கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். தேவ செய்தியின் தலைப்பு இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசி. எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்கிறவன் யார்? இப்போது தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய கேள்வி வருகிறது. தீர்க்கதரிசியினுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது. சீயோன் குமாரத்தியே, உன்னுடைய காயங்கள் மிக கொடிதாயிருக்கிறதே, உன்னுடைய காயங்கள் சமுத்திரத்தை போல பெரிதாயிருக்கிறதே, உன்னை யார் தேற்ற முடியும்? உன்னை யார் ஆற்ற முடியும்? உன்னுடைய வேதனை அவ்வளவு பெரிதாயிருக்கிறதே, உன் காயங்களை யார் குணமாக்க முடியும்? ஒரு பெரிய கேள்வி வருது. உன் காயங்களை குணமாக்குகிறவன் யார்? நம்முடைய வாழ்க்கையிலே பல முறைகளிலே நாம் காயப்பட்டு விடுகிறோம். நம்முடைய இருதயம் புண்பட்டு விடுகிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் பலரை சந்திக்கிறோம், பலரோடு பேசுகிறோம், பலரோடு கூட பழகுகிறோம். சிலருடைய சொற்கள், சிலருடைய செயல்கள் நம்முடைய இருதயத்தை புண்படுத்தி விடுகின்றன, காயப்படுத்தி விடுகின்றன, நொந்து போகிறோம். நம்மோடு பழகியவர்கள் நம்மை விட்டு விலகும் போது, நாம் சில தவறுகள் செய்கிறதுனாலே, நம்முடைய சில பழக்க வழக்கங்களினாலே நாம் காயப்பட்டு விடுகிறோம். நம்முடைய உள் மனம் காயப்பட்டு விடுகிறது. ஒரு திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. சில வடு ஆறுகிறது இல்லை, மாறுகிறது. சிலருக்கு வடுவாக கூட அல்ல, அந்த காயம், அந்த வேதனை மாறுகிறது இல்லை, உள்ளத்தில் அப்படியே அரித்து கொண்டிருக்கு. பிரியமானவர்கள், இன்றைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம், வியாதி பலவீனங்களுக்கு காரணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஹர்ட் ஃபீலிங்ஸ். இன்றைக்கு அநேகர் மெலிந்து போவதற்கு காரணம் அவள் இருதயத்தில் உள்ள வேதனை. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், சில காரணம் இல்லாமல் ஊதிக்கொண்டே போவதற்கு காரணம் உள்ளத்துல இருக்கிற ஹர்ட் ஃபீலிங்ஸ். உள்ளத்துல இருக்கிற ஹர்ட் ஃபீலிங்ஸ் அப்படியே பலூன் போல ஊதிக்கொண்டே போவார்கள். சிலர் மெலிந்து கொண்டே வருவார்கள். பிரியமானவர்கள், எப்படி ஆனாலும் இந்த மனப்புண்கள் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்களை பாதித்து விடுகின்றன. சில வேளைகள்ல எங்க போய் சொல்லுவோம், யார்கிட்ட சொல்லுவோம் என்றே தெரியாது. நேற்று ஒரு சிறு கட்டுரை கதை போல செய்தித்தாளிலே வந்திருந்தது, சிலர் படித்திருக்கலாம். ஒரு தாயார், ஏழை விதவை, அவர்களுக்கு 2 பையன்மார். 2 பையன்மாருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. இப்போது வயதானவர்கள், இவர்களால வேலைகளை செய்ய முடியவில்லை, செய்கிற வேலையை சரியாய் செய்ய முடியவில்லை. வயதான சில வேலை ஸ்டவ்ல பாலை வச்சுட்டு மறந்துடுவாங்க, சில பொருளை கீழே போட்டுருவாங்க, ஏதாவது தோணுன்னு பேசுவாங்க. வயதானவர்களுக்கு சில அந்த வயதுக்கேற்ற சில காரியங்கள் காணப்படும். இப்படி அந்த அம்மா கொஞ்சம் வயதானவங்க. கொஞ்சம் நாள் ஆக ஆக பிள்ளைகள் அந்த அம்மாவை மதிக்கிறதே இல்லை. மூத்த பையன் அந்த அம்மாவை திட்டுறேன், ஏமா அங்க வந்து, ஏமா அங்க நிக்கிறீங்க, நிக்காதம்மா, வழியில நிக்காதம்மா, போமா, ஏமா நீ போது பேசிக்கிட்டே இருக்கிறேன், நாங்க பிள்ளைங்களை கண்டிக்கும்போது நீ ஏமா குறுக்க வார. அந்த அம்மாவை கொஞ்சம் கண்டிக்கிறான். மூத்த மருமக, அவளை குறித்து இந்த அம்மாவுக்கு மனத்தாங்க. இளைய மகன், அவனும் அப்படித்தான், அவன் மனைவியும் அப்படித்தான். அந்த அம்மா ரொம்ப சோர்ந்து போனாங்க. அந்த பிள்ளைகள் தன்னை ஒரு தெண்டச்சோறாக நினைக்கிறார்களோ என்று வேதனைப்பட ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஊத ஆரம்பிச்சிட்டு,
இதை பார்த்த உடனே நேரடியாக சாடையாக சொன்னாங்க. சும்மா தின்னு தின்னு அடிச்சுக்கிட்டே போற அம்மா, அவ்வளவுதான். இதை கேட்டு அந்த அம்மா மனம் இனி இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், இவ்வளவு காயப்பட்ட உள்ளத்தோடு பாரப்பட்ட மனதோடு இந்த வீட்டுல நான் இருக்கவே முடியாதுன்னு தீர்மானிச்சுட்டாங்க. அந்த வேதனையோடு கூட வீட்டை விட்டு எங்கேயாவது போறேன், எவ்வளவு நல்லா வாழ்ந்தேன், என் புருஷன் இருக்க மாட்டேன், என்னை எவ்வளவு மதிப்பு மரியாதையா வைத்திருந்தார், இன்னைக்கு இந்த பிள்ளைங்கிட்ட பட்டு நான் இப்படி சீரழிய வேண்டியிருக்கு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனை, தாங்க முடியாத வேதனையோடு கால் வந்த பக்கம் அப்படியே போய்கொண்டே இருக்கிறாங்க. எங்க போறோம் தெரியல, எங்கேயாவது போயிடுவோம். அத மனதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு அவுட்லெட் தேவை, எங்கேயாவது போகணும், எங்க போறோம் என்று தெரியாது. அப்படி வேதனையோடு நம்ம போயிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு பாழடைஞ்ச கட்டடம் வருது, கூரெல்லாம் விழுந்து போயிட்டு 4 சுவர் மட்டும்தான் நிக்கி. இந்த கட்டடத்துக்குள்ள அந்த அம்மா போறாங்க. இந்த பாழடைந்த கட்டடத்தை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு தன்னுடைய நினைவு தான் வருது. எவ்வளவு மகிமையா இந்த கட்டடம் இன்றைக்கு கூரெல்லாம் விழுந்து போய், பல்லு போய், கண்ணு போய், அழகு போய், பலன் போய், மெருகு போய் இன்னைக்கு நிக்கிறே, நம்ம நிக்கிற மாதிரி என்று சொல்லி அவங்களுக்கு அந்த கட்டடத்தை பார்த்த உடனே தன்னை பார்க்கிற மாதிரியே ஒரு எண்ணம். ஆனா தன்னுடைய மன அழுத்தத்தை எல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும், கேட்கறதுக்கு யாரும் இல்லை. மூத்த பையனும் கேட்கறதுக்கு நேரம் இல்லை, இளைய பையனுக்கும் கேட்க நேரம் இல்லை, மருமக்கமார்ட்ட போய் சொல்ல முடியாது, வேற யாருமே தனக்கு இல்லையே, ஒரு தனிமை. யாருமே கேட்க இல்லை என்று சொன்ன உடனே அந்த ஒரு சுவரை பார்த்து, என் மூத்த மகன் இப்படி எல்லாம் பண்றான், என் மூத்த மகனால எனக்கு இன்னென்ன வேதனை இருக்கு என்று சொல்லி அந்த வேதனையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க சொல்ல சொல்ல அந்த சுவரும் கேட்டுக்கிட்டே இருந்தது. இந்த அம்மா தன்னுடைய மனபாரத்தை எல்லாம் அந்த சுவத்து மேல வச்சாங்க. அது சும்மாவே உடஞ்ச சுவர். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அந்த சுவர் விழுந்துட்டு, அது பாரம் தாங்க முடியாம விழுந்துட்டு. 2வது சுவர்கிட்ட போனாங்க. மூத்த மருமகளை பற்றிய பாரத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நமக்கு சிலவில் அப்படி இருக்கு இல்லையா, நம்ம இருதயத்துல இருக்கிற பாரத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும். நம்ம சொல்றதை கேட்டு கேட்டு அவங்க விழுந்துடுறாங்க. ஒண்ணு போர் அடிக்குமாங்க, ஐயோ இது சரியான அறுவை கேஸ், போனாலே பிளேடு போட ஆரம்பிச்சிடும், ஐயோ அந்த கிளவிட்ட உட்காந்து யாரு பேசிக்கிட்டு இருப்பா, போனோம் அவ்வளவுதான் ஆரம்பிச்சிடும், என் மருமகா இப்படி, என் மகன் இப்படி, அம்மா அவங்க வீட்டுக்கே போக வேண்டாம். இல்ல அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே சில வேளை அவங்க பாரத்தெல்லாம் கேட்டு வயசான காலத்துல நம்மளும் இப்படிதான் மாட்டிக்குவோமோ அப்படின்னு நினைச்சாலே நம்ம உடஞ்சு போயிடும். சொல்றவங்க சொல்லிடுவாங்க, பாருங்க நான் எவ்வளவு கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, ஐயா வந்து சொல்லாதீங்கன்னு சொல்ல, அதுக்குதான் நாங்களே இருக்கிறோம். இந்த அம்மா 2வது சுவர் இடத்துல மூத்த மருமகளை பற்றி உள்ள பிராதையெல்லாம் சொன்னாங்க. அந்த சுவரும் கேட்டு கேட்டு இந்த அம்மா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உடஞ்சு போச்சு. 3வது சுவரை பார்த்தாங்க, அது கொஞ்சம் நின்றுட்டு இருக்கு ஆடிக்கிட்டு. 3வது சுவரிடத்துல போய் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற 2வது மகனை பற்றிய பாரத்தை எல்லாம் சொன்னாங்க. அந்த சுவரும் உடைஞ்சு போச்சு. இப்போ ஒரே ஒரு சுவர் நின்றுகிட்டு இருக்குது. இந்த அம்மாவுக்கு இந்த சுவரை விட்டா வேற வழி இல்லை. இளைய மகளை பற்றி உள்ள பாரத்தை எல்லாம் அந்த சுவரிடத்துல சொன்னாங்க. அந்த சுவரும் விழுந்து போச்சு. 4 சுவர் உடைஞ்சிச்சு. இந்த அம்மாவுக்கு என்னமோ சந்தோஷம், நம்ம பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டோம், சுவரு கேட்டுச்சு அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. பிரியமானவர்களே, அந்த சுவர் உங்கள் காயத்தை ஆற்ற முடியுமா? இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சீயோன் குமாரத்தியே உன் காயத்தை யார் ஆற்ற முடியும்? பிரியமானவர்களை, மனோதத்துவ நிலையிலே தத்துவ ரீதியாக அந்த கற்பனை கதை எவ்வளவோ ஆழமான பொருள் கொண்டது. நான் யாரிடத்துல என்னுடைய வேதனையை சொல்ல முடியும்? பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எரேமியா தீர்க்கதரிசி கதறுகிறான், சீயோன் குமாரத்தியினுடைய காயத்தை யார் ஆற்ற முடியும்? பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய காயத்தை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு யாரிடத்திலே நான் போய் சொல்லுவேன்? ஒருவேளை எரேமியாவால் உங்களுடைய காயத்தை ஆற்ற முடியாது. ராபர்ட் சைமனாலே, சகோதரி பிரமிளாவால் உங்களுடைய காயத்தை ஆற்ற முடியாது. உங்களுடைய காயத்தை யார் ஆற்ற முடியும்? உங்களுடைய காயம் சமுத்திரத்தை போல மிக பெரிதா இருக்கிறது. சில வேளைகளிலே வேற சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லாமல் வேதனையோடு சொல்லுவேன், சிஸ்டர் பயப்படாதீங்க ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லுவேன். நான் கருத்தோடு தான் அதை சொல்லுவேன், ஜெபம் பண்ணத்தான் செய்வேன். ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு பெல் அடிக்கும். எப்படி இவர்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை வரப்போகிறது? இந்த காயத்திலிருந்து இவர்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று எனக்குள்ளாகவே நான் அங்கலாய்க்கிற நாட்கள் உண்டு. முதலாவது, 2 வகை காயங்கள் உண்டு. There are 2 kinds of wounds. 2 வகையான காயங்கள் உண்டு. ஒன்று நம்மை கட்டி எழுப்புகிற காயங்கள். கர்த்தர் நம்மை அடிக்கிறார்,
சில வேளைகளிலே காயப்படுத்துகிறார். எதற்காக? நம்மை திருத்துவதற்காக, நம்மை கட்டி எழுப்புவதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சில காயங்கள் நம்மை மீண்டுமாக கட்டி எழுப்புவதற்காக பிரயோஜனப்படுகின்றன. இன்னொரு வகை காயங்கள் டிஸ்ட்ரக்டிவ் வூண்ட்ஸ் என்று சொல்லுகிறார், அழித்து நிர்மூலமாக்கும் காயங்கள். இந்த மனப்புண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனப்புண்கள் நம்மை அழித்து நிர்மூலமாக்கிவிடும். இரண்டு வகையான காயங்கள் உண்டு. ஒன்று நம்மை கட்டி எழுப்பும் காயங்கள், இன்னொன்று நம்மை அழித்து நிர்மூலமாக்கும் காயங்கள். இன்றைக்கு நம்மை கட்டி எழுப்புகிற காயங்களை குறித்தல்ல, நம்மை அழித்து நிர்மூலமாக்கும் காயங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். நம்மை அழித்து நிர்மூலமாக்கும் காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட வேதத்தின் அடிப்படையிலே 7 காரணங்களை நான் பார்த்தேன். நம்மை அழித்து நிர்மூலமாக்கும் காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட வேதத்தின் அடிப்படையிலே 7 காரணங்களை நான் பார்த்தேன். ஒன்று, குறித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தின் ஆளுகை. நம்முடைய வாழ்க்கையிலே காயங்கள் ஏற்பட காரணம் ஒன்று பாவத்தின் ஆளுகை, இரண்டாவது பாதை விலகல், மூன்றாவது பாவ பழக்கங்கள், நான்காவது பண நோவு, ஐந்தாவது பார அழுத்தம், ஆறாவது பால் கடிப்பான சொல் இல்லாவிட்டால் செயல், பால் கடிப்பான சொல் செயல், ஏழாவது பரிதாபம் தன்னை பற்றி, சுய பரிதாபம் தன்னை பற்றி. 7 காரணங்களினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழித்து நிர்மூலமாக்கும் காயங்கள் ஏற்படுகின்றன. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் மட்டுமாக இப்படியாக வாசிக்கும். ஐயோ ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் வளர்ச்சியுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இரணம் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆட்டப்படாமலும் இருக்கிறது. பாவத்தினுடைய ஆளுகையினார் நாம் 4ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், அது பாவமுள்ள ஜாதி. 2வது அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், 3வது பொல்லாதவர்களின் சந்ததி, 4வது கேடு உண்டாக்குகிற புத்திரர், 5வது கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள், 6வது இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்குகிறவர்கள், 7வது பின்வாங்கி போகிறவர்கள். சில பிரசங்கிமா இருக்கிறீங்க, குறித்து கொள்ளுங்க. அவர்களுடைய பாவ நிலையை குறித்து 7 விதமான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறார். இந்த பாவத்தின் ஆளுகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினாலே உள்ளான ஜீவியத்திலே காயப்பட்டு போய்விடுகிறார். நாம் அங்கே பார்க்கிறோம், பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவர்களின் சந்ததி, கேடு உண்டாக்குகிற புத்திரர், கர்த்தரை விட்டு விலகுகிறவர், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்குகிறவர். பிரதிஷ்டையிலே, ஜபஜீவியத்திலே, விசுவாசத்திலே, காணிக்கையிலே, சபை கூடுதலிலே, ஊழியத்திலே பின்வாங்கி போகிறவர். இந்த பேக் ஸ்லைடிங் பின்வாங்கி போகிறது என்றால் இயேசுவை விட்டு விலகி போகிறது என்ற அர்த்தம் அல்ல. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் 1.5 மணி நேரம் ஜெபித்தால் பின்வாங்கினவர்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேதம் வாசிக்கிறவர்கள் 1/2 மணி நேரம் மாத்திரம் வேதம் வாசித்தால் பின்வாங்குகிறவர்கள். காலை மாலை ஆராதனைக்கு ஒழுங்காக வருகிறவர்கள் மாலை ஆராதனைக்கு வராமல் போனால் பின்வாங்குகிறவர்கள். அவர்கள் பண்ணின பிரதிஷ்டையிலே குறைபட தொடங்கினால் பின்வாங்குகிறவர்கள், பேக் ஸ்லைட் பண்ணுகிறவர்கள். பேக் ஸ்லைட் பண்ணுகிறவர்கள் என்று சொன்னால் தேவனை மறுதலித்தவர்கள் அல்ல, தேவனை விட்டு விலகி போனவர்கள். யார் பேக் ஸ்லைட் ஆயிருக்கிறார்? இதுவரைக்கும் 5 அதிகாரம் வாசித்தார், இப்ப 4 அதிகாரம் தான் வாசிக்கிறான். பேக் ஸ்லைட் ஆகிவிட்டான். வேத பாடத்துக்கு ஒழுங்காக வந்தான், இப்ப வேத பாடத்துக்கு வரவில்லை, பேக் ஸ்லைட் ஆகிவிட்டான், பின்வாங்குகிறான். இது பின்வாங்குகிற சந்ததி. அவர்களுக்கு சுகமே இருக்காது. காயம் செப்டிக் ஆகி நொதித்து சீல் வைத்து வேதனை, உள்ளத்துல தாங்க முடியாத வேதனை, சொல்ல முடியாத வருத்தம், பாரம் அழுத்துகிறது.
பிரியமானவர்கள், ஏதோ ஒரு பாவம், ஒரு பாவத்தினுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையிலே காயத்தை உண்டாக்கிவிடும். இரண்டாவதாக நான் வாசிக்கிறோம் பாதை விலகல். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. இயேசு பிரதி உத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். இது கர்த்தர் ஒரு ஓமையாக சொன்னார். இது ஆவிக்குரிய பிரகாரமாக இதுல நம்ம ஒரு பாடம் எடுப்போம் என்றால், எருசலேம் மகாராஜாவினுடைய நகரம், தேவனுடைய வீடு, அது ஒரு சமாதான ஸ்தலம், அது தேவாலயம் இருக்கிற ஒரு இடம், கர்த்தருடைய சமூகம் இருக்கிற இடம். எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு இடம். அவர் ஒரு நோக்கம் இல்லாம இந்த கதையை அப்படி சொல்ல மாட்டார். ஒரு யூதன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல. ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு இடத்தை விட்டு சாபத்துக்குரிய இடத்துக்கு போகும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இது கர்த்தருடைய நாள். இது கர்த்தருடைய நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். கர்த்தருடைய நாளில் நாம் எங்கே வர வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும். சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக அல்ல. 1972ஆம் ஆண்டு என்னுடைய 21வது வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக 28 ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கேன். பிரியமானவர்களை, கடந்த 15 ஆண்டுகளாகத்தான் நான் முழு நேர ஊழியனாக இருக்கேன். எஞ்சிய 13 ஆண்டுகள் உங்களை போல நான் விசுவாசியா இருந்தேன். இந்த விசுவாசியா இருந்த பிராயத்திலே நான் வாலிபனாக இருந்திருக்கிறேன். நல்ல வேலையில் இருந்திருக்கிறேன். என்னுடைய பெற்றோரோடு இருந்திருக்கிறேன். திருமணம் ஆகி இருந்திருக்கிறேன். 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த எல்லா சூழ்நிலையில இந்த 28 ஆண்டில நான் ஒரு கர்த்தருடைய நாளையாக என்னுடைய வாழ்க்கையில நான் மிஸ் பண்ணினதே கிடையாது. என்னுடைய தாங்க முடியாத வியாதி பலவீனத்தினாலே நான் நினைக்கிறேன் ஒரு 5 ஆராதனைகள் என்னுடைய வாழ்க்கையில நான் கலந்து கொள்ள முடியாமல் போயிருந்திருக்கும். கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு சில இடத்துல ஏன் ஆராதனைக்கு வரவில்லை பாஸ்டர், வேலை இருந்தது வரல. எனக்கு அப்படி சொன்னா ரொம்ப சிரிப்பா வரும். அப்ப வர்றவங்க எல்லாம் வேலை இல்லாதவங்களா? இல்ல நீங்களும் வேலை இல்லைன்னா தான் வருவீங்களா? இன்றைக்கு அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள். சபை கூடுதலை விட்டு விடுகிறார். எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிறார். கர்த்தர் அவர்களுக்காக நியமித்திருக்கிற பாதையை விட்டு விலகி போகிறார். கள்ளர் கையில் அகப்பட்டு விடுகிறார். அவன் அவருடைய வஸ்திரத்தை சாட்சியை உரிந்து விட்டு அவர்களை காயப்படுத்தி குற்றுயிராய், ஹாஃப் டெட் என்று இருக்கிறது, ஹாஃப் டெட், குற்றுயிராய் விட்டு விட்டு போய்விடுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் காயப்படுவதற்கு 2வது காரணம், நாம் கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற பாதையை விட்டு விலகுகிறபடியினார். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை விட்டு நாம் விலகுகிறோம். நிச்சயமாக வழியிலே காயப்பட்டு போய்விடும். திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், பிரியமானவர்களே, எவ்வளவோ வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல், கர்த்தர் தங்களுக்கு வைத்திருக்கிற பாதையை அறியாமல், தங்களுடைய சுய விருப்பத்தின்படி சில காரியங்களை செய்து அவர்கள் படுகிற வேதனையை பார்த்தால் எவ்வளவோ நமக்கு கஷ்டமாக, சங்கடமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக தங்களுடைய பாதையை விட்டு விலகிறபடினாலே காயப்படுகிறார். 3வதாக நாம் பார்க்கிறோம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் லேகியன் பிசாசு பிடித்தது. இன்றைக்கு சைக்காட்ரிஸ்ட், மனோதத்துவ நிபுணரிடத்திலே போய் கேட்டால் அவன் அதிலே ஒரு வென்டிலேஷனை, அதிலே தனக்கு ஒரு விடுதலையை காண்கிறான். அதிலே அவனுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கிறது, ஒரு பிளஷர் கிடைக்கிறது. அவனுடைய உள் அழுத்தங்கள் எல்லாம் அவன் தன்னை காயப்படுத்தி அந்த இரத்தத்தை பார்த்து அவன் சிரிக்கும் போது கொஞ்சம் அவனுக்கு ஒரு பிளஷர் கிடைக்கிறது. அவன் பாரங்களை, தன்னுடைய மன கலக்கங்களை மறக்க கூடும் என்று கூட சொல்லுகிறார். பிரியமானவர்கள், எப்படியாக அவனுக்குள்ளாக இருந்த ஒரு பிசாசினுடைய கிரியை அவன் கல்லுகளினாலே தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, யாருக்கு காயமில்லாத காயங்கள்? குடிவேறி கொண்டவர்களுக்கு காயமில்லாத காயங்கள், காரணமில்லாத காயங்கள் அவர்களுக்கு. என்ன சேர்க்க கூடாதுன்னா என்னதான் ஆசையா இருக்கு. சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா பெரிய லட்டு தான் வேணும். தங்களையே காயப்படுத்தி கொள்ளுகிறார். தங்களுடைய சில விருப்பங்களினாலே, இச்சைகளினாலே, பழக்க வழக்கங்களினால்.
பிரியமானவர்களே, அந்த லேகியன் பிசாசு பிடித்தவன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தினது போல இன்றைக்கு தேவையில்லாத டிவி பார்த்து எத்தனை பிள்ளைகள் தங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மனதை உள்ளத்தை காயப்படுத்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு என்று நினைக்கிறார். எல்லாம் அவர்களை மனோதத்துவ நிலையிலே காயப்படுத்துகிற காரியங்கள். நான்காவதாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பணம் தேவைதான். இவ்வளவு ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்திருக்கிறோம், பணம் தேவைதான். அவுட்ரீச் ப்ரோக்ராம் பணம் தேவைதான். VBS பணம் தேவைதான். இன்னைக்கு இப்படி பைபிள் அச்சடித்து லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறோமே, பணம் தேவைதான். ஒரு ட்ராக்ஸ் அடிக்கணும்னா பணம் தேவைதான். ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், பணம் தேவைதான். லவ் ஃபீஸ்ட் பணம் தேவைதான். பணம் தேவை இல்லையா? உங்களுக்கு 2000 ரூபாய் தேவை என்றால் எனக்கு 20,000 ரூபாய் தேவை. எனக்கு 20,000 ரூபாய் தேவை என்று சொன்னால் கிரியன் இன்டர்நேஷனலுக்கு 20 லட்சம் தேவை. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம எல்லாருக்கும் பண தேவை இருக்கு. பண தேவை, பணம் நமக்கு தேவையா இருப்பது தவறல்ல. ஆனா பண ஆசை, பண இச்சை, இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் சேர்க்கணும், இன்னும் பணம் சேர்க்கணும், பயத்தை கட்டி வாயை கட்டி. வேதத்தின்படி நமக்கு எல்லாம் அனுபவிப்பதற்காக சம்பூர்ணமாய் தருகிற தேவன் என்று தீமோத்தேயுல வாசிக்கிறோம். நாம் அனுபவிக்கிறதற்காக. இன்னைக்கு அனுபவிக்க மாட்டார். யாரோ ஒரு பின்வரும் சந்ததிக்காக சேர்த்து வைக்கிறார். இவர்கள் பாடுபட்டு சேர்த்ததை ஒரு ஊதாரி ஊதி கெடுக்கிறான். இதுவும் மாயையே. இவர்கள் பாடுபட்டு சேர்த்ததை ஒரு துஷ்டன் அனுபவிக்கிறான். இதுவும் மாயையே. மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு பாடுபட்டுகிறார். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்கார், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ட்ரெயின்ல 3rd கிளாஸ்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். அது கரிவண்டி இருந்த காலம். பிரியமானவர்களே, ஸ்டீம் என்ஜின், நீராவி என்ஜின் இருந்த காலம். அந்த கரியெல்லாம் அவன் ட்ரெஸ்ல பட்டு ரொம்ப அழுக்கா இருக்கான். அவன் செல்வந்தனுடைய மகன் அதே ட்ரெயின்ல 1st கிளாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கான். சில நிருபர்கள் இவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, நீங்க இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆச்சே, நீங்க ஏன் 3rd கிளாஸ்ல டிராவல் பண்றீங்க? இவ்வளவு பெரிய தொழிலதிபர், நீங்க ஏன் 3rd கிளாஸ்ல டிராவல் பண்றீங்க? அப்ப அந்த ஆள் சொன்னாரா, நான் தொழிலதிபரா இருக்கிறது உண்மையா இருக்கலாம், எங்க அப்பா ஏழை தானே, அதனால நான் 3rd கிளாஸ்ல தான் டிராவல் பண்றேன் அப்படின்னு. சரி, அப்ப ஏன் உங்க பையன் 1st கிளாஸ்ல டிராவல் பண்றான் அப்படின்னு கேட்டார். இது ஏன் தலையெழுத்து? அது அவன் தலையெழுத்து. அவங்க அப்பா மணக்காரனா இருக்கனால அவன் 1st கிளாஸ்ல போறான். அவன் ஒரு சோம்பேறி ஊதாரி. இவங்க அப்பா பணக்காரனா இருக்கனால அவன் 1st கிளாஸ்ல போறான். இவன் கஷ்டப்பட்டு உழைச்சவன். இவங்க அப்பா ஏழையா இருந்தனால இவன் 3rd கிளாஸ்ல போனான். இன்றைக்கு அநேகரால இந்த உலகத்திலே தங்களுடைய செல்வத்தை அனுபவிக்கவும் முடியவில்லை. நீங்க 1st கிளாஸ்ல தான் போகணும் என்றால். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நமக்கு பணம் தேவை, கர்த்தருக்காக ஊழியத்திற்காக செலவழிப்பதற்கு. ஒரு சகோதரோடு அன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தேன். இப்படி இந்த ஊழியத்துக்கு என்னோடு கூட வருகிறீர்களா? வர்றேன். நான் திங்கட்கிழமை தான் திரும்புவேன். இல்ல நான் ஞாயிற்றுக்கிழமையே திரும்பணும். எப்படி திரும்புவீங்க? நான் ஃபிளைட்ல வந்துடுவேன். என் கூட ஊழியத்துக்கு வந்துட்டு திரும்புறதுக்கு நீங்க ஃபிளைட்ல வரணுமே, செலவாகுமே, ஊழியத்துக்காக செலவழிப்போமே. பிரியமானவர்களை, செலவழிக்கவும் செலவு பண்ணப்படவும் சிலர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பணம் தேவை பிரியமானவர்களே. ஆனால் பண நோவு நம்மை காயப்படுத்திவிடும். 5வதாக வாசிக்கிற என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொண்டு போடும் என்று வேண்டிக் கொண்டான். இதுவும் ஒரு சூசைடல் டெண்டன்சி, ஒரு தற்கொலை ஆவிதம். எப்படியாவது சாகணும், ஒரு எஸ்கேபிசம். எப்படியாவது நான் சாகணும், என்னை கொண்டு போடாண்டு, நான் செத்து போறாண்டு, என்னால தாங்க முடியல, என் பாரத்தை என்னால தாங்க முடியல. நான் ஒருத்தியான இந்த குடும்ப பாரத்தை தாங்க வேண்டியிருக்கு. புருஷனுக்கு அக்கறையே இல்லை, பிள்ளைங்க கீழ்படுகிறதே இல்லை,
வாங்குற பணத்தை ஊதாரித்தனமா அவன் செலவழிக்கிற. என்னால முடியாது ஆண்டவரே, என்னால பாரம் சுமக்க முடியாது, என்னை கொண்டு போடு. எங்க சகோதரர்கள், குடும்பத்தார், எனதன பந்துகள் எல்லா பாரத்தையும் நான் தூக்கி சுமக்கணும். போதும் ஆண்டவரே, உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சதானா, உண்மையா என் மேல உனக்கு பெரிய இருக்குமானா, என்னை கொண்டு போடு. இப்படி போட்டு சித்திரவதை பண்ணாதே, என்னால தாங்க முடியல ஆண்டவர். ஏழை தாயே, சகோதரனே, கண்ணீர் விடலையா, வேதனைப்படலையா? ஏன் காயப்படுறோம்? பாரம் தாங்க முடியல, குடும்ப பாரத்தை தாங்க முடியல, சபை பாரத்தை தாங்க முடியல, பொறுப்பை தாங்க முடியல, என்னை கொண்டு போட ஆண்டவரே என்று சொல்லி பாரம் தாங்க முடியாமல் அநேக வேளைகளிலே வேதனைப்படுது. பிரியமானவர்களே, பாவத்தினுடைய ஆளுகை, பாதை விலக, பாவ பழக்கங்கள், பண நோவு, பார அழுத்தம், அது மாத்திரமல்ல. 6வது நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசியுங்கள். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அதுவும் வேதனை தான். சிலர் ஊசியில இல்ல, வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரியும் பேசுவாங்க, சர்ன்னு குத்திடுவாங்க. பட்டைய குத்து போல பேசுகிற ஒரு வார்த்தை, புருஷன் சொல்ற அந்த வார்த்தையை கேட்டா நாக்க பிடுங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. ஐயா, அவர் என்ன விபச்சாரின்னு கேவலமா வர்ணிக்கிறார் ஐயா, விலை மாதிரியும் கேவலமா என்ன வர்ணிக்கிறார், நாக்க பிடுங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. என்ன பிரதர் இப்படியா சொன்னீங்க? பாஸ்டர், அவ சொல்றதை கேட்டா நாண்டுகிட்டு நின்று சாகலாம் போல இருக்கு. அவளாவது நாக்க பிடிங்கிட்டு சாகலாங்கிறா, எனக்கு அவ நாக்கையும் நான் பிடிங்கிட்டு நானும் நாண்டுகிட்டு நின்று செத்தரலாமான்னு அப்படி பேசிட்டான். பட்டைய குத்து போல குத்துக்கிறார், தாங்க முடியாது. நீ ஏன் என்ன பெத்த? என்ன பதில் சொல்றது ஐயா கேக்குறாங்களே, அந்த வார்த்தை அப்படியே என்ன குத்துது. பெத்தல்ல சாப்பாடு போடு, ஐயோ தாங்க முடியல ஐயா, எங்க போ. அவன் 2 அடி அடிச்சுட்டா கூட பரவாயில்லையா, கேட்கிற வார்த்தை என்னால தாங்க முடியலையே. பட்டையை குத்து போல குத்துகிறார். 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும். இங்க கேட்டு அங்க சொல்லி, அங்க கேட்டு இங்க சொல்லி, புருஷன்ட்ட கேட்டு மனைவிட்ட சொல்லி, மனைவிட்ட கேட்டு புருஷன்ட்ட சொல்லி, பாஸ்டர்ட்ட கேட்டு பிலிவர்ட்ட சொல்லி, ஒன்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, நீ எவ்வளவு பாஸ்டருக்கு உதவியா இருக்க, பாஸ்டர் கூடயே போற, பாஸ்டர் எப்ப கூப்பிட்டாலும் போற, எப்போ இருக்கிற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் அவர் கேட்கிறாருன்னு வாரி வாரி இறைச்சிட்டு நீயும் இவ்வளவு நாள் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற, அவர் பாரு சபை ஏர் கண்டிஷன் கார்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. கேட்டு அப்படியே அந்த வார்த்தை உள்ளத்துல தைக்கும். ஊதி முடிச்சுட்டு பாஸ்டர் வந்து, என்ன பாஸ்டர் உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு அந்த மனுஷனுக்காக அழுது ஜெபிக்கிறீங்க, அவன் சும்மா அவங்க கூட சுத்துற மாதிரி சுத்துறான், அவங்கள பத்தி என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா? உங்களை ஒரு பாஸ்டர்னே மதிக்கிறது கிடையாது. இங்கதான் ஐயா ஐயாங்கிறான், அங்க போனா பையா பையாங்கிறான். நீங்க அவனை போய் கூட்டு போறீங்களா பாஸ்டர்? கடையா நீங்க சாப்பிட போனா அவனை கூட்டு போறீங்க, சாப்பாடு குடிக்கிறீங்க. அவன் உங்களை பத்தி என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா? அவங்ககிட்ட சாப்பிட்டுட்டு உங்க கூடயே கார்ல சுத்திட்டு உங்களை பத்தி என்னெல்லாம் பேசினார் தெரியுமா? இங்க போய் பாஸ்டர் உங்களை பத்தி என்னெல்லாம் பேசினாருன்னு அங்க ஓதணும். பிரியமானவர்களே, இங்க கேட்டு அங்க கேட்டு இங்க சொல்லி அங்க சொல்லி கோல் சொல்லுகிறவனுடைய வார்த்தைகள் இருதயத்தை தைக்கும், இருதயத்துக்குள்ள அப்படியே ஊடுருவி போகும். பிரியமானவர்கள், நீதிமொழிகள் 18:6 வாசிக்கிறோம். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். நம்மளே புத்தியமா வேண்டாததெல்லாம் பேசி வாங்கி கட்டிக்கும், பிற காயப்படும். அப்போ நமக்கு இப்படிப்பட்ட வேதனைகள் வருவதற்கு காரணம் நம்மை பால் கடிக்கிற சொல் செயல். காரணம் இல்லாமல் இப்படி காயங்கள் எல்லாம் மன்னிக்கும், நம்மை அழித்து நிர்மூலமாக்கக்கூடிய காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு 7வது காரணம் எரேமியா 30:17 வாசியுங்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் உனக்கு காயம் வந்தது? அவர்கள் உன்னை விசாரிப்பற்றவள் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லுகிறபடியினார். எப்போது என்ன விசாரிக்க யாரும் இல்லை, எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, என் புருஷன் என்கிட்ட கேட்டு ஒண்ணுமே செய்யறதில்ல, இந்த ரோட்ல நான் வெறும் பொம்மை தான், சம்பாதிச்சு கொண்டு வந்து போடணும், என்ன கேர் பண்ண, என்ன கேட்டு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்டே செய்யறதில்ல. என் பிள்ளைங்கன்னா நான் என் பிள்ளைங்களை சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன். கேட்டே செய்யறது எல்லாம் அவங்க இஷ்டப்படி செய்யறாங்க. என் புருஷன் என் இஷ்டப்படி ஒண்ணுமே செய்யறது இல்லை, என் மனைவி என்னை விசாரிக்கிறதே இல்லை, எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க, இந்த சபையில என்ன ஒரு பொருட்டாரே யாரும் நினைக்கல, எல்லாம் என்ன தள்ளி வச்சுட்டாங்க. இந்த ஆபீஸ்ல நான் வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் நான், என்ன கேர் பண்ண ஒருத்தரும் கிடையாது. நான் சொன்னா ஒரு பியூன் கூட கேட்க மாட்டேன்.
இன்னைக்கு அநேக வேளைகளிலே என்ன யாரும் விசாரிக்கல, என்ன யாரும் கேர் பண்ணல, ஏன் சொல்ல யாரும் கேட்கல, எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க, எல்லாரும் என்ன புறக்கணிச்சுட்டாங்க என்று நாம் நினைக்கிறதே நம்மை காயப்படுத்தி விடுகிறது. செல்ஃப் பிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். சுய பரிதாபம். என்ன விசாரிக்கல, என்ன கேட்கல. இந்த சுய பரிதாபம் உள்ளவர்களுக்குரிய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுய பரிதாபம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்களாம் வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். எப்போது அவருடைய மனதிலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கு. எல்லாரும் என்ன புறக்கணிச்சுட்டாங்க, எல்லாரும் என்ன புறக்கணிச்சுட்டாங்க, என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைங்க, எங்க அப்பா அம்மா, எங்க வீட்டுல நான் படிக்கல அதனால எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, எனக்கு நல்ல வேலை இல்லை அதனால எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, நான் புறக்கணிக்கப்பட்டவன் என்ற எண்ணம் எப்போது இருக்குமா. இரண்டாவதாக, எப்போதும் இப்படிப்பட்ட செல்ஃப் பிட்டி உள்ளவர்கள், சுய பரிதாபம் உள்ளவர்கள் வதந்திகளை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று பயப்படுவார்கள். வேலைக்காரி என்ன சொல்லுவா, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இது சபைக்கு தெரிஞ்ச மற்றவங்க என்ன சொல்லுவாங்க. எப்போதும் மற்றவருடைய விமர்சனத்தை குறித்து பயப்படுகிறவர்கள் சுய பரிதாபம் உள்ளவர்கள். மூன்றாவது, சுய பரிதாபங்களுடைய எண்ணத்தில் உள்ளத்தில் எப்போதும் ஒரு பகை உணர்வு இருக்கும். மற்றவர்களை குறித்து ஒரு எனிமிட்டி, ஒரு ஹேட்ரட், ஒரு பகை உணர்வு இருக்குமா. நான்காவதாக, இவர்கள் எப்போதும் கௌரவ பிரச்சனையை பார்க்கிறவர். என்னுடைய பொசிஷன் கெட்டு போய்விடும், செல்ஃப் எஸ்டீம், எனக்கு இருக்கிற ஸ்தானம் போயிடும். இப்படிலாம் என் பிள்ளைங்க என்னை மதிக்கவே மாட்டாங்க, என் புருஷன் என்னை மதிக்கவே மாட்டான், இது வெளியே தெரிஞ்ச சபையில என்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் என்னை பற்றி எல்லாருக்கும் ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல மூத்த விசுவாசின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது மாத்திரம் தெரிய வந்துச்சு, என்ன யாருமே எனக்கு இருக்கிற ஸ்தானம் போயிடும், என் கௌரவம் போயிடும். பிரியமானவர்களை, ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் அவருடைய மகனிடத்துல சொன்னார், நான் ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே நீ நல்ல பையனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய கௌரவத்தை காப்பதற்காக நீ கஷ்டப்பட்டு நல்ல பையனா இருக்க வேண்டாம். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு இருக்க வேண்டிய கௌரவம் சேஃபா இருக்குது. நீ கெட்ட பையனானா என் கௌரவம் கெட்டு போகாது, நீ நல்ல பையனா இருக்கனால என் கௌரவம் கூடாது. நீ நல்ல பையனாக இருப்பது உன்னுடைய நன்மைக்காக, ஏன் கௌரவத்தை காப்பதற்காக அல்ல. இவர்கள் சுய பரிதாபம் இல்லாதவர்கள், தன்னை பற்றி ஒரு பிட்டி இல்லாதவர். செல்ஃப் பிட்டி இருக்க சொல்றாங்க, இப்படி எல்லாம் போனா என் பேர் கெட்டு போயிடும்டா, இவர் பேர் கெடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என்ன அநியாயம் பாருங்க. அப்பா பேரை காப்பாத்துறதுக்காக பிள்ளைங்க கஷ்டப்பட்டு நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். எப்போது எல்லாவற்றிலேயும் தங்களை குறித்தே எண்ணுகிறவர்கள். ஐந்தாவதாக, மற்றவர்களோடு ஒப்பிடுவதே தவறு. இந்த சுய பரிதாபம் உள்ளவர்கள், செல்ஃப் பிட்டி உள்ளவர்கள் எப்போதும் தங்களுக்கு கீழானவர்களோடையே தங்களை ஒப்பிடுவார்கள். உதாரணத்துக்கு, இந்த வேலைக்காரிக்கு இருக்கிற மதிப்பு எனக்கு இல்லைங்க எங்க வீட்டுல. ஒரு நாள் ஒரு ஐயா என்கிட்ட சொன்னார், என்ன கூப்பிட்டாரு, பாஸ்டருங்க வாங்கினார், கையில ஒரு நாயை பிடிச்சிருந்தார். பாஸ்டருங்க வாங்கினார், வந்து இந்தியா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னாரு. அவருக்கு அந்த வீட்டுல முக்கியமான வேலை நாய் பார்க்கிற வேலை. இந்தியா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமான்னாரு. என்ன அங்கிள் சொல்லுங்க. அவர் அங்கிள், என்ன அங்கிள் சொல்லுங்க. இப்படி கண்ணில் கண்ணீர் வந்துட்டு, இந்த நாய்க்கு கிடைக்கிற சாப்பாடு எனக்கு கிடைக்கல, இந்த நாயை மதிக்கிற அளவுக்கு இந்தியாவில் மனுஷனை மதிக்கல. இவர் இந்தியா எங்க உருப்படும், உண்மையோ பொய்யோ. இவர் இவ்வளவு பெரிய ஆளு, நல்ல சொத்து சுகமெல்லாம் இருக்கிறவரு, இவர் எதோடு தன்னை ஒப்பிடுகிறார், இந்த நாய்க்கு கிடைக்கிற சாப்பாடு எனக்கு கிடைக்கலையே. அது உண்மை இல்ல. சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆபீஸ்ல இந்த பியூனை மதிக்கிற மாதிரி, இந்த பியூன் சொன்னா செய்யறாங்க, நான் சொன்னா செய்ய மாட்டேங்க. நாம் மற்றவர்களோடு நம்ம ஒப்பிடுவதே தவறு. ஆனால் யாரோடு ஒப்பிடுவோம்? கீழானவர்களோடு ஒப்பிடுவோம். கீழானவர்களோடு ஒப்பிட்டு நம்ம இன்னும் கீழாக்கி கொள்வோம். இது யாருடைய ஒரு அடையாளம் என்றால், இவங்க எல்லாம் செல்ஃப் பிட்டி உள்ளவர்கள். எப்போதும் சுய பரிதாபம், தங்களை குறித்தே பரிதாபப்படுகிற, மற்றவர்களுக்காக அழாமல் தங்களை குறித்தே பரிதாபப்படுகிறவர்களுடைய அடையாளம். ஆறாவது, மற்றவர்கள் தங்களை கொடுமைப்படுத்துகிறதாக உணர்வுள்ளவர். எல்லாரும் என்ன கொடுமைப்படுத்துறாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, ஏன் என்ன கொல்லுற, ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. மனைவி கேட்டிருப்பாங்க, ஏன்பா இப்படி செய்யற, ஐயோ என்ன கொடுமைப்படுத்துறிய, என்ன கொல்லுறியே, உன்னை வாழ்றதை விட நான் சாகிறது மேலா இருக்குமே அப்படின்னு ஒரு டயலாக் பேசிடுவார். ஏன்? இவருக்கு செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம் அதிகமாக இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை இவராலே தாங்கிக் கொள்ள முடியல. என்னமோ தம்மை கொடுமைப்படுத்துறாங்க, இனி வாழவே முடியாது, செத்து போயிடணும்
பிரியமானவர்கள், ஏழாவது lack of security. எப்போதும் இவர்கள் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உணர்கிறவர்கள். எப்போதும் இவர்கள் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்கிறவர்கள். அப்படியானால் நமக்கு நம்மை அழித்து நிர்மூலமாக்கும் காயங்கள் ஏற்பட 7 காரணங்களை சொன்னேன். ஒன்று பாவத்தின் ஆளுகை, இரண்டாவது பாதையை விட்டு விலகுகிறது, மூன்றாவது நம்மிடத்தில் உள்ள பாவ பழக்கங்கள், நான்காவது நமக்குள்ள இருக்கிற பண நோவு, ஐந்தாவது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத பார அழுத்தம், ஐந்தாவது மற்றவர்களுடைய பால் கடிப்பான சொல் செயல், ஏழாவது சுய பரிதாபம் தன்னை பற்றியே என்று சொல்லி. பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்ம இருக்கிறபடியினாலே நாம் காயப்படுகிறோம். இப்போ இப்படி உள்ளமெல்லாம் காயப்பட்டு நொந்து நாம் புலம்பல்ல வாசித்தமே, உன்னுடைய காயங்கள் சமுத்திரத்தை போல பெரிதா இருக்கிறது. இப்படி வாழ்க்கையிலே காயப்பட்டு இருக்கிறவர்கள் யார் யார்? இப்ப உங்களுக்கு உள்ளான காயம் இருக்கா இல்லையா? நீங்க உள்ளான காயம் பட்டவர்களா இல்லையா? உங்களுக்கு மன நோவு இருக்கா இல்லையா? இல்ல யாரு காயப்பட்டவர்கள்? நம்மோடு பழகுற நம்முடைய மனைவி, கணவன், பிள்ளைகள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள் புண்பட்டு இருதயத்தோடு இருப்பார். அவருடைய காயங்களை ஆற்ற, அவர்களை சீழ்பொதுக்க. காயப்பட்டிருக்கிறவர்கள் யார் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள எப்படி இருப்பாங்க? காயப்பட்டவர்களுக்கு உள்ளான பலன் இருக்கு. உள்ளான மனிதன்ல அவர்களுக்கு பலன் இருக்கு. வெளியே பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எந்த காரியத்தையும் செய்கிறதற்கு முன்னாலே நிற்கிறதற்கு அவர்களுக்கு பலன் இராது. இரண்டாவது, அவர்கள் இயங்கா தன்மை உள்ளவர்கள், ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ ஒரு ஹர்ட் ஃபீலிங், ஒரு காயப்பட்டிருக்கிறாரு. அவரை பார்த்து, பிரதர் வாங்க ஓப்பனர் மீட்டிங் போகலாம். நான் வரல பிரதர். வாங்க பிரதர் கேம்ப் போகலாம். நான் வரல. அவர் மனம் காயப்பட்டிருக்கு. வீட்டில் பாருங்க, ஒருத்தங்க ஏதோ ஒரு காரியத்துல காயப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் எக்ஸிபிஷன் வரப்படுவீங்க, ட்ரேட் ஃபேர், அவங்கள கூப்பிடுங்க. நான் வரல. they will become not active. இயங்கா தன்மை உள்ளவர்களாய் மாறி விடுவார். காயப்பட்டவங்களுக்கு ஒரு அடையாளம். எதுக்கு கூப்பிடுங்க? நான் வரல. எல்லாரும் ஃபேமிலியா ஒரு பீச்சுக்கு போகலான்னு கிளம்புறீங்க, ஒரு ஆள் மாத்திரம் வரமாட்டேன்பா. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகணும், நான் வரல. ஏன்? ஒரு காயப்பட்டிருப்பாங்க. ஐயோ, அந்த திருமணத்துக்கு போனா எல்லாரும் வருவாங்க, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன், அங்க போய் இன்னும் நான் என்னால தாங்க முடியாது, வெந்த புண்ணுல வேல் பாய்ச்ச மாதிரி இருக்கும், பட்ட காயத்துல உப்பு எடுத்து தேய்ச்ச மாதிரி இருக்கும், நான் வரலப்பா. they will become more and more not active. அப்படி சிலர் வித்ட்ரால் சிம்டமை பார்க்கும்போது அவங்க காயப்பட்டிருக்காங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? ஏன் ஓப்பனர் வரல? போனதுல ஏதோ யாரோ ஏதோ சொல்லி காயப்பட்டிருப்பாங்க. பிரியமானவர்களே, மூன்றாவது, அவர்களுக்கு ஆவிக்குரிய பலன் இருக்க, ஒரு பொறுமை, ஒரு ஜப ஜீவியம், ஒரு வேத வாசிப்பு, கர்த்தருக்காக காத்திருக்கிறது, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலன் காணப்படாது அவர்களிடத்துல. எப்போதும் நான்காவது, ஒரு நம்பிக்கையின்மை இருக்கு. எதுலையும் நம்பிக்கை இருக்கு. இந்த சூழ்நிலை மாறவே மாறாது, என்ன ஆனாலும் சரி என் புருஷன் மாறவே மாட்டாருங்க. எத்தியோப்பியன் தன் தோளை மாற்றினாலும், ஒட்டகச்சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றினாலும் என் புருஷன் மாறவே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. இனி என் மனைவி மாறுவா, எங்க குடும்பம் நல்லா இருக்கும், எனக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த சபை நல்லா இருக்கும், எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அந்த விசுவாசி திருந்துமா, எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. இந்த வேலை நல்லா இருக்கும், இந்த தொழில் நல்லா நடக்கும், எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. காயப்பட்டுட்டாங்க. காயப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையின்மை காணப்படும். ஐந்தாவது, டிப்ரெஷன் அண்ட் ஹவுலிங், சோர்வும் அலறலும் இருக்கும். ரொம்ப சோர்ந்து போவாங்க. எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் சத்தம் போடுவார். அப்படி சோர்வும் அலறலும் இருந்தால் அவர்களிடத்துல தூக்கமின்மை காணப்படும், அஜீரண கோளாறு உண்டாகும், சரியாக பசி எடுக்காது. lack of sleep, indigestion problem, and they will have lack of appetite. ஏன்? உள்ளம் காயப்பட்டிருக்கிறபடியினால். அப்படி காயப்பட்டவர்கள் ஆறாவது, எப்போதும் மாற்றத்தில் நாட்டம் கொள்வார்கள். they prefer change. இந்த வேலையை விட்டு போயிடணும். ஒரு சபையில காயப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க, இந்த சபையை விட்டு போயிடணும், வேற எங்கேயாவது போகணும், வேற எந்த சபைக்காவது போயிடலாம். இந்த சபையில காயப்பட்டு விட்டோம். பாஸ்டருடைய வார்த்தைகள், விசுவாசியுடைய வார்த்தைகள், சில சம்பவங்கள் என்னை காயப்படுத்தி விட்டது, என் குடும்பத்தை காயப்படுத்தி விட்டது. மாற்றத்தை நாடுவார்கள். இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடணும், பக்கத்து வீட்டுல எல்லாம் பேர் நாரி போச்சுது, இந்த வேலை வேண்டவே வேண்டாம், எனக்கு வேற வேலை தான், நான் போவேன், இந்த வேலைக்கு போக மாட்டேன்.
They always prefer a change. இந்த மனுஷனோட வாழ முடியாது, இந்த பொம்பளையோட வாழ முடியாது, எங்கேயாவது போயிடணும். They always prefer a change. அவர்களுக்குள்ளே suicidal symptoms, தற்கொலை அறிகுறிகள் காணப்படும். ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பாங்க, ஆண்டவரே மோசே ஜெபிச்சது மாதிரி என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, இனி நான் வாழக்கூடாது, என்ன கொண்டு போடு, என் மேல உனக்கு இறக்கம் இருக்குமானா என்ன கொண்டு போடு. ஒருவேளை மண்ணெண்ணெய் கேனுக்கு நேரம் நம்ம ஓட மாட்டோம், மாத்திரை வாங்கி போட மாட்டோம், கர்த்தர்கிட்ட ஜெபிப்போம். இது ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு தற்கொலை முயற்சி. கேன் எடுத்து ஊத்துறது, அது ஒரு மண்ணெண்ணெய் கேன் ஊத்துறது, அது ஒரு விதமான தற்கொலை முயற்சி. ஆண்டவரே என்ன கொண்டு போடும், ஆண்டவரே என்ன கொண்டு போடும், நம்ம ஆவிக்குரியவங்க இல்லையா? அப்ப நம்ம தற்கொலை முயற்சி அதுக்கு தக்க இருக்குது இல்லையா? அது ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கூட. பிரியமானவர்களே, அவர் காயப்பட்டுள்ள உள்ளத்தில் எப்போது ஒரு தற்கொலை அறிகுறி காணப்படும். அவர்கள் கூட்டத்தை விட்டு ஒதுங்குவார்கள். 4 பேரோட பழகவே மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவாங்க, யார்ட்டையும் மிக்ஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அடுத்தபடியாக கூட்டத்தை தவிர்ப்பதற்காக அலுவல்களை உருவாக்கி கொள்வார்கள். ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் நம்ம போய் மாட்டிக்க கூட, அதுக்கு போல ஒரு வேலையை கிரியேட் பண்ணிக்கலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு புருஷங்க கூப்பிடுவார்னு தெரியும், எல்லா துணி எடுத்து போட்டுருவாங்க, என்ன ஐயோ நான் வர முடியலங்க, நிறைய துணி துவைக்கணுங்க. தவிர்ப்பதற்காக, மற்றவர்களை சந்திப்பதை தவிர்ப்பதற்காக அலுவலை உண்டாக்கி கொள்வார்கள். எப்போதும் பழி வாங்கும் உணர்வு உள்ளவர்கள், ஆவி உள்ளவர்கள், மற்றவர்களை தாக்கும் உணர்வு உள்ளவர்கள். எப்படியாவது நீ இப்படி பேசிடக்கூடாது, சமயம் கிடைச்சா போதும் உடனே பொண்டாட்டிய மனைவியை தாக்கிடணும், புருஷனை தாக்கிடணும், பிள்ளைகளை தாக்கிடணும். எப்போதும் அவர்கள் இருதயங்கள் ஏற்கனவே காயம் பட்டிருக்கிறபடியினாலே மற்றவர்களை எப்போதும் அட்ராக்ட் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, தாங்கிக் கொள்ள இயலாமல் எளிதாக மனத்தாங்கல் அடைவார்கள். ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டு அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது, மிக எளிதாக மனத்தாங்கல் அடைவார்கள். பிரியமானவர்களே, கசப்பால் நிறைந்திருப்பார்கள். உள்ள எப்போதும் கசப்பால் நிறைந்திருக்கும். எல்லாவற்றையும் எல்லாரையும் சந்தேகப்படுகிறவர்களாகவே இருப்பார்கள். புருஷன் மேல சந்தேகம், மனைவி மேல சந்தேகம், மற்றவங்க மேல சந்தேகம், எல்லாரையும் எப்போதும் சந்தேகப்படுகிறவர்களாகவே இருப்பார்கள். எதிர்மாறான சிந்தனையும் அறிக்கையும் உடையவர்கள். எல்லாம் நெகட்டிவ் தான், எல்லாம் நெகட்டிவ் தான். எதனால இது நடக்காது, இதெல்லாம் முடியாது, இது செய்ய முடியாது, இது கிடைக்காது. எதிர்மாறான சிந்தையும் அறிக்கையும் உடையவர்கள். மாறான சுய வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் எல்லாத்துக்கும். இப்போ இந்த ஸ்பீக்கர் வச்சாச்சு, அப்படி ஒரு ஆள் இருந்தா என்ன சொல்லுவாரு, பாஸ்டருக்கு என் காது செவிடா போகணும்னு ஆசை, என் காது செவிடா போகணும். இல்லை பிரதர், அதுக்காக இல்ல, உங்களுக்கு தெரியாது பிரதர், இந்த பாஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரியாது, என் காது செவிடா போகணும், அதுக்காகவே ஒரு பணம் செலவழிச்சு வச்சாரு. பிரசங்கம் மட்டும் எனக்காக தான் பாஸ்டர் இதை எடுத்தார். அவருக்காக தான் எடுத்த பாரு, என்ன தெருல போறவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் பேசுறேன். ஏதா இருக்கட்டும், அதுக்கு தங்களுடைய ஒரு சுய வியாக்கியானம். அது ஏன் என் வீட்டுக்கு வந்தா, ஏதோ நீங்க போறீங்க, மாமியாரு அன்பா மருமகன் சாப்பிடட்டுமேன்னு சமைச்சு கொடுத்துருப்பாங்க. என்ன இதை கொண்டு வந்திருக்கிற, எங்க அம்மா உங்களுக்காக கொடுத்தாங்க. உங்க அம்மாவா, இதுல ஏதோ போட்டு கொடுத்துருப்பா, சும்மா கொடுப்பாளா உங்க அம்மா? அது இவர்களுடைய தப்பல்ல, இவர்கள் மனம் காயப்பட்டிருக்கிறது. இவர்கள் மனம் காயப்பட்டிருக்கிறபடியினாலே எல்லாவற்றுக்கும் சுய வியாக்கியானங்கள் கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு மிஞ்சிய சுய உணர்வு உண்டு. எல்லாவற்றிலையும் எது யார் செஞ்சாலும் எனக்கு விரோதமாகத்தான். எப்போதும் செல்ஃப் சென்டர்ட், செல்ஃப் கான்சியஸ் ஃபீலிங்ஸ். அடுத்தபடியாக உறவையும் சுற்றத்தையும் இழக்க ஆயத்தம். காயப்பட்ட பிறகு மனைவியாவது, புருஷனாவது, பிள்ளையாவது, அண்ணனாவது, தம்பியாவது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது, யாரும் வேண்டாம் போங்க, நான் போறேன் எங்கேயாவது. என்னங்க சுற்றம் உற்றம் எல்லாம் விடுறீங்களே, எனக்கு யாரும் வேண்டாம். ஏன்? காயப்பட்டாங்க. அப்படி சுற்றத்தையும் உற்றத்தையும் விடுகிறவர்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, இது உங்க ஸ்டடிக்காக சொல்றீங்க, இவங்க காயப்பட்டிருக்காங்க, ஏதோ ஒன்று இவங்களை காயப்படுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலேயும் ஓவர் கான்சியஸ், தேவைக்கு அதிகமாக கவனமா இருப்பார். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தா கூட இதுல யார் என்ன மைய போட்டாங்களோ, என்ன பவுடர் போட்டாங்களோ, அதை பார்த்து கவனிச்சு, கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. சாப்பிடுன்னு சொன்னா, நான் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வியாதி வந்து நான் சாகணும், அதுக்காக என்ன சாப்பிடுன்னு சொல்றேன். எல்லாத்துலயும் ஓவர் கான்சியஸ். கடைசியாக
இப்படி சுய காயப்பட்டவர்கள் யதார்த்தத்தை சந்திப்பதை விட எதிர்க்கவோ பின்வாங்கவோ செய்வார். இயேசுவை சிலுவையில் அறைய போகிறார்கள். ஒண்ணு எதிர்க்கணும், இல்லைன்னா ஆணி வைக்கும்போது கையை இழுக்கணும். ஆணி அடிக்க வர்றாங்க, ஒண்ணு டமால்னு ஒரு அடி கொடுக்கணும், இல்ல ஆணி அடிக்கும்போது கையவாது இழுக்கணும். அதான் இயற்கை. இவர் எதிர்க்கவும் இல்லையா, அடிக்கவும் இல்லையா, அந்த வலி தாங்காம கையை இழுக்கவும் இல்லையா, எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. இது ஒரு பேலன்ஸ்ட் பர்சனாலிட்டி. எதிர்க்கவும் மாட்டார்கள், பின்வாங்கவும் மாட்டார்கள். ஆனா நம்முடைய உள்ளத்துல காயப்பட்டிருப்போமானால் யதார்த்தத்தை உண்மை நிலையை சந்திப்பதை விட ஒன்று எதிர்க்க பார்க்கிறோம், இல்லாவிட்டா பின்வாங்க பார்க்கிறோம். அநேக குறிப்புகளை சொன்னேன். இதெல்லாம் மனதில் நினைவைத்துக் கொள்ள முடியாது. ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காயப்பட்டவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப காயப்பட்டவர்களை எப்படி குணமாக்க முடியும்? அவர் கதறார் எரேமியா, உன்னை குணமாக்குகிறவன் யார்? 147 சங்கீதம் 3வது வசனம். இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இப்ப இருதயம் நொறுங்கி போயிருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் சரி, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் காணப்படுது, ஆனா என் காயத்தை நான் எப்படி ஆற்றுகிறது? எரேமியா தீர்க்கதரிசியே கதறி, உன் காயத்தை யார் ஆற்ற முடியும்? உங்களுக்கு இருக்கிற வேதனையை ஒருவேளை பிரசங்கம் பண்ணி இன்னும் உங்களுக்கு இருக்கிற மனநிலையை உங்களுக்கு காட்டியிருக்கனுடைய இந்த பிரசங்கம் உங்க காயத்தை ஆற்றாது. உங்க காயத்தை ஆற்றுகிறது இயேசுவால மாத்திரம்தான் முடியும். உங்களுடைய காயத்தை ஆற்றுகிறதற்கு கீலேயாத்தின் பிசிந்தைர், கல்வாரி சிலுவையில இயேசு சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தை அப்ளை பண்ண அந்த காயம் ஆறுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை அப்ளை பண்ணி அப்படியே தேவ சமூகத்திலே முழங்கார் படியிட்டு அந்நிய பாஷை பேசி பரிசுத்தாவியிலே நிரம்பும் போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. 3வது, அந்த சூழ்நிலையிலேயே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. 3 காரியங்களை நினைவைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தம், தேவனின் ஆவி, கிறிஸ்துவின் சிந்தை. இயேசுவின் ரத்தம், வேற ஒன்றும் உங்க காயத்தை ஆற்றவே முடியாது. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்க இருதயம் புண்பட்டிருக்கு, காயப்பட்டிருக்கு, நொந்து போயிருக்கு. அப்படியே இந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஒரு ஆயின்மெண்ட் மேல பூசுறது போல, அந்த காயத்தின் மேல அப்படியே சூதிங்கா ஒரு எண்ணெய் பூசுகிறது போல, ஒரு பெயின் கில்லர், ஒரு ரிலீவர் வைக்கிறது போல ஃபீல் பண்ணுங்க, ஒரு ரிலீஃப் ஆயின்மெண்ட். அந்த ரத்தம் பட 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 அப்படியே உங்களுடைய மன நோவு போக வேண்டும். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்க இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்கும் போது கிறிஸ்துவின் சிந்தையினாலே நிரப்பப்படுங்க. பிரியமானவர்களே, ஒரு எக்ஸசைஸாக ஒன்று சொல்லுகிறேன். 3 காரியங்கள் இப்போதும் கூடுதலாக வீட்டிலே போய் செய்யுங்க. யார் மூலமாக நீங்கள் காயப்பட்டீர்களோ, புண்பட்டிருக்கீர்களோ, அந்த வார்த்தை, மாமியாருடைய வார்த்தை, மனைவியுடைய வார்த்தை, ஃப்ரெண்ட்ஸுடைய வார்த்தை, ஒருவேளை பாஸ்டராக நான் கூட உங்களை புண்படுத்தியிருக்கலாம், தெரிந்தோ தெரியாமல். தெரிந்து யாரையும் நான் புண்படுத்தலை, தெரியாமல் ஒருவேளை நான் புண்படுத்தி இருக்கலாம். யார் வேண்டுமானாலும் உங்களை புண்படுத்தி இருக்கட்டும். அந்த உங்களை யார் புண்படுத்தினார்களோ அவர்கள் மேல் ஒரு அன்பை எடுங்க, அவர்கள் மேல் ஒரு அன்பை எடுங்க. 2வது, அவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பி. 3வது, கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிங்க. உலகத்துல இதை தவிர உட்காயங்களை குணமாக்க வேற வழியும் கிடையாது, வேற மருந்தும் கிடையாது. இயேசு மாத்திரம்தான் அதற்கு மருந்து சொல்லி தந்திருக்கிறார். அவர்கள் மேல் அன்பு கூறுங்க, அவர்களுக்காக ஜெபியுங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொண்டு அவர்களை நீங்கள் மனமாற ஆசீர்வதியுங்கள். உங்களுடைய உள்காயங்கள் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய உள்காயங்கள் மாற ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி முழங்கார் படியிடுவோமா. அன்பினேசுவே, நம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த வேத பாடத்தை இன்றைக்கு சபைக்கு தந்தீரோ, அந்த நோக்கத்தை உம்முடைய பிள்ளைகளிலே நீர் முற்றுமாய் நிறைவேற்றி அருள ஆண்டவரே. உள் காயங்களை ஆற்றுங்கப்பா, உள் காயங்களை ஆற்றுங்க ஆண்டவரே, உள் காயங்களை ஆற்றுங்க ஆண்டவரே. காயப்பட்டதுனால எத்தனை வேதனை, தூக்கமின்மை, பசியின்மை, சோர்வு ஆண்டவரே. ஊழியங்களிலே பங்கு பெற முடியவில்லை, குடும்பத்திலே சந்தோஷமா இருக்க முடியவில்லை. இன்றைக்கு ராஜா, இன்றைக்கு ஆண்டவரே
உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே எங்களுடைய காயங்களை மாற்ற, எங்களுடைய காயங்களை ஆற்ற நீர் காயப்பட்டீரே. அந்த கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவர். உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.